தலைவலிக்கும் நம்ம கண்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்? ஹெட்டேக் ரொம்ப காமனாக இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஹெட்டேக் இருந்தால் கண்ணு போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்க. பட் நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு ஹெட்டேக் வருது அப்படின்னா மேபி கண் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ முதல்ல கண்ணு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவங்க பார்வை குறைவாக இருந்துச்சு, ஏதாவது ரிஃப்ராக்டரி எரர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்ணை சுருக்கி பார்க்கும்போது அந்த மாதிரி ஹெட்டேக் வரலாம். ஸோ அது கிளாஸஸ் அவங்க போடும்போதே அந்த ஹெட்டேக் அவங்களுக்கு சரியாயிடும். பட் பெரியவங்களுக்கு ஹெட்டேக் வருதுன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ரொம்ப க்ரானிக் ஹெட்டேக், ரொம்ப நாளாக அவங்களுக்கு ஹெட்டேக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கண் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கண்ணில் நம்ம நரம்பை பார்க்கும்போது ஃபண்டஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். அதில் பெரிய பிரச்சனைகள் கூட அந்த ஃபண்டஸ் எக்ஸாமினேஷனில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த நரம்பு வீக்காக இருக்கா அப்படின்றதெல்லாம் வச்சு அவங்களுக்கு உடனே ஒரு எமர்ஜென்சியாக எம்ஆர்ஐ எடுக்கணுமா அப்படிங்கிறது கூட பார்க்கலாம் ஒரு ஈஸி எக்ஸாமினேஷனில். இப்போ மொபைல் யூசேஜ்னால ரொம்ப நிறைய நேரம் பார்க்கும்போது ஹெட்டேக் வரும். சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறனால ஏற்கனவே மைல்டு பவர் இருக்கிறவங்களுக்கு அந்த பவர் ரொம்ப டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ணாடி போட்டுட்ருக்கவங்க கண்டிப்பாக மொபைல் யூசேஜை நல்லா எவ்வளோ மினிமமாக அவங்களால கம்மி பண்ண முடியுமோ அந்த மாதிரி கம்மி பண்ணணும். ஸோ ஹெட்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண் டாக்டரை பார்க்கணும். பார்த்துட்டு அதில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா வேறு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். பட் இது ஒரு ஈஸிலி ட்ரீட்டபிள் ஒரு விஷயம்.